அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. நவம்பர் 30க்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே, அந்த நாள் தொடங்கினதுல இருந்து இரவு முடிவதற்குள்ள வாழ்க்கையை போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு ஆளாக, ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே, இந்த கன்னிராசியில படாத துன்பங்கள் இல்லைங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா வந்து சேர்ந்துடும். எல்லா விதமான கஷ்டங்களும் இவங்களுக்காகவே செய்யற மாதிரி, இவங்களுக்காகவே கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடலாம், வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி மாத்திடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றாங்களே தவிர, கன்னிராசினுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குங்க. சரி, இன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நடந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தவிர, இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சாங்களோ, என்ன ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அந்த ஒரு வாழ்க்கை இவங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. புதுசு புதுசா இவங்களுடைய வாழ்க்கையிலன்னு எல்லாருமே பிரச்சனையை கொடுக்குற ஒரு வேலையாவே வச்சுட்டுறாங்க. இவங்களுக்கு சம கோபம் வருது. எதுக்குடா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எல்லாரும் இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பத்தை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்த்தாலும் சந்தோஷம் சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவுமே நடக்கலங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நாள் தொடங்கிலிருந்து இரவு முடிவதற்குள்ளே படாத பாடு நம்ம படுவோம் சொல்லியிருந்தோம். முக்கியமா சொல்லணும்னா, அந்த நாட்கள் முடிவதற்குள்ளேயே இவங்களுடைய மனசுல சில கேள்விகளே வந்துடும். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் என் சாமி இவ்வளவு கஷ்டம் நடக்கு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னோட வாழ்க்கையில எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க, நான் என்னதான் பண்றது, இந்த வாழ்க்கையை நான் வாழத்தானா இல்ல என்னுடைய வாழ்க்கையை மொத்தமாவே இழக்கத்தானா அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்படக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இன்னைக்கு இல்லைனாலும் என்றாவது என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும்ன்ற ஒரு அபிப்பிராயமும் ஒரு எண்ணத்திலையும் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டம் என்பது பெருசா அவங்களுடைய வாழ்க்கையில வர வர, வாழ்க்கையே வேணாண்டா, இந்த சாமி கூட போயிடலாம் போல, என் உயிரையே விட்டுலாம் போல அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த நிமிஷம் இப்ப சொல்லும் போது அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் துளி தாங்க வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கே அழுக வந்துருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு வாழ்க்கையில முழுக்க முழுக்க கஷ்டங்களை மட்டுமே பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைய நாள் வரைக்கும் கிடைக்கலங்க. சந்தோஷத்துக்காக ஓடுறாங்களே தவிர சந்தோஷம் கிடைச்ச பாடா இல்லை. மாறி மாறி பிரச்சனைகளை சிக்கிக்கிறதுனாலயோ இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களுக்கே பிடிக்காம போயிருக்கு. நிறைய நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை மேற்கொள்றாங்க. நிறைய நபர்கள் இவங்க மேல அன்பு காமிச்சும் ஏமாத்துறாங்க. அதாவது உண்மையான அன்பு போல ஏமாத்திட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிட்டு இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் மட்டும் இந்த அளவு கஷ்டப்படுது ஏன்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலைங்க. ஆனா நிச்சயமா சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கையில இந்த நவம்பர் 30 முடியும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது. இது நாள் வரைக்கும் கண்டிராத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நேர காலங்கள் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மாற்றத்தை நீங்க உற்று கவனித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க லட்சாதிபதி ஆகுவீங்க அல்லது கோடீஸ்வரர் கூட ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற மாற்றம் என்பது அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட போகுதுன்றதை பத்தி முழு விவரங்களோடு தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பீங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். கன்னி ராசினுடைய ராசி அதிபதியா இருங்க புதன் பகவான். புதன் பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிறப்பு வாய்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை ராசி அதிபதியை கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி கஷ்டப்பட போறீங்களா? அந்த புதனுடைய நகரகம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சியா பட்டிருக்கக்கூடிய முழுவதுமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்க போகுது. அது எப்படின்னு பாக்குறீங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிடும். இந்த கன்னி ராசினுடைய வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல அதிகமா சண்டைகள் என்பது நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நடக்கக்கூடிய சண்டையாக இருக்கும். இந்த சண்டை இன்னைக்கு ஒஞ்சிரும் நாளைக்கு ஒஞ்சிரும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா அந்த சண்டை அப்படியே அதிகரிச்சதை தவிர அந்த சண்டை முழுவதுமா தீர்ந்த படா இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வீட்டுல இல்ல குடும்பத்துல ஏற்படக்கூடிய
அந்த சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், முக்கியமா சொல்லணும்னா இவங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அந்த குறைகள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே ரொம்ப எளிமையாக நீக்கிக்கிற முடியும். முக்கியமா உங்களுடைய வீட்டில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சண்டை சச்சரவு போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் போக போகுதுங்க. ஏன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது அமைய போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில. குடும்பத்துக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே மனசுல கொஞ்சம் திருப்தி வந்துடும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது அப்படின்னாலே நம்மளுடைய மனசுல என்ன தர்மம் நடக்கும், நம்மளுடைய மனசு அப்படியே ஃப்ரீ ஆயிடுங்க. ஏன்னா குடும்ப பிரச்சனையாலேயே தான் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா எந்த ஒரு விஷயத்தை தொடப்போனாலும் தொட்டாலும் சரி, அவங்களுடைய மன உளைச்சலே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாம தடுத்துருது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலியமா, அதாவது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்வது மூலியமா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த துன்பங்களும் சரி, கஷ்டங்களும் சரி தீரணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதில் தப்பே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழும். குடும்பத்துக்குள்ள இப்ப நான் சொல்லிட்டேன். சரி, ஏதோ ஒரு பரிகாரம் சொல்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அந்த பரிகாரத்தை நான் கடைசியில் சொல்றேன், சரிங்களா? சரி, இப்போ அடுத்த விஷயமாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமான தொந்தரவுகள் என்பது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேண்டாத விஷயங்களை பேசி வேண்டாத விஷயங்களை தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கோபமே வந்துடும். எதுக்குடா என்கிட்ட மட்டும் இப்படி வந்து இவ்வளவு எதுக்கு ராங்கா பிஹேவ் பண்றீங்க, என்கிட்ட மட்டும் ஏன் இந்த அளவுக்கு எரிஞ்செழிஞ்சு விடுறீங்கன்னு நிறைய நபர்கள் இந்த கன்னிராசினுடைய மனசுல பார்த்தீங்கன்னா கோபம்ன்றது அதிகமாகவே இருக்கும். சரி, நாட்கள் கடந்துச்சுன்னா எல்லாமே மாறிடும், நாட்கள் கடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்றதுக்காகவே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல சகிச்சு சகிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க. உங்கள் மேலதான் எல்லோருமே அன்பு காமிப்பாங்க. மற்றவங்க கிட்ட தான் இனிமே அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போகுது. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. முக்கியமா ரொம்ப வருஷமா காலங்களாக நல்லா வேலை பார்ப்பீங்க, நல்லா மும்முரமா வேலை பார்த்துருப்பீங்க. ஆனா ப்ரொமோஷனோ இல்ல சம்பள உயர்வோ கிடைச்சிருக்காது. நீங்களும் மாறி மாறி கேட்டு இறங்கினதுதான் மிச்சம் படிப்படியா ஏறி. ஆனா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ப்ரொமோஷன் கட்டாயமா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சம்பள உயர்வு என்பது இருக்கும், நிச்சயமா நடக்கும். புதிய பொருட்களை வீட்டுல வாங்கி வச்சு மகிழக்கூடிய ஏற்ற நாட்களாக இருக்கும். இதன் மூலியமா கணவன் மனைவிக்கு இடையிலான இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் என்பது ஓரளவுக்கு ஒன்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுது. முக்கியமா நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது, குடும்பத்தோடு செல்லும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்நிலை சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு அமையும். அதை எடுத்து இந்த கன்னிராசினுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுல லாபத்தை பார்க்க முடியாதுங்க. ஆனா நஷ்டம் இல்லாத ஒரு தொழில் பார்க்க முடியும் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நஷ்டம் என்பது அதிகமாகவே ஏற்பட்டும். இவங்களே நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க, என்னடா திடீர்னு இந்த அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த நஷ்டம் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிதளவுல இல்லாம குறைஞ்சு போக போகுதுங்க. முக்கியமா இந்த கன்னிராசினுடைய வீட்டுல, அதாவது ஏதாவது ஒரு சில விஷயங்களை வாங்கணும், பொருள் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விதமான செல்வங்களை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிருப்பாங்க. அது போன்ற விஷயங்கள் இனி நடக்காமல் இருக்கும். முக்கியமா செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வீட்டுல அதிகப்படியான பிரச்சனைகள் என்பது இல்லாமல் கொஞ்சம் ஓய போகுதுங்க. ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, என்னடா இது செல்வ கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, குறைஞ்சபாடா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும். நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய இனி அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க நினைத்தது போல், நீங்க ஆசைப்பட்டது போல் தான் நான் சொல்றேன், செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை நீங்க உங்களுடைய கண் முன்னாடியே நீங்கள் பார்க்க முடியும். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகிகளா இது தெரியலையோ, இனி வரக்கூடிய காலங்களில் யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க, யார் உங்களிடம் துரோகிகளா இருக்காங்கன்றத எல்லாத்தையுமே இந்த கன்னிராசிக்காரர்களால் ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கும்ன்றத உறுதியா சொல்லிக்க முடியும். முழுக்க முழுக்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. நீங்க காத்திருந்து பார்த்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே நீங்க தீர்த்து மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது. நீங்க இனி வருகின்ற காலங்களில் கவலைப்படாமலும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும், இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைய போகுதுங்க. இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்கும். நம்புங்கள், நம்பிக்கோடுங்கள், வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையை மாற்ற
ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எதிர்த்து நில்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீ கன்னிராசினுடைய வாழ்க்கையில சிறப்பிக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோர்கள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். முக்கியமா சொல்லிடணும், பரிகாரம் ஒன்று சொல்றோம் சொல்லிடணும், நீங்க மறந்துருப்பீங்க. நானும் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும்ல. என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற, அதாவது நவம்பர் 30 அப்படின்றது என்ன நாள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை நாட்கள் தான். அமாவாசை நாட்கள் என்பது மாசத்துல ஒரு முறை வருது, ரொம்பவே விசேஷம் தான். அது எப்பவுமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ரொம்பவே விசேஷமானது, சக்தி வாய்ந்த நாள் கூட. ஆனா மாசத்துல 2 அமாவாசைங்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல வராதுங்க. அதெல்லாம் வருஷத்துக்கு பல வருஷங்கள் ஆனாதான் அந்த மாதிரி ஒரு அமாவாசை வரும். அப்படி வரக்கூடிய அமாவாசை தான் நாளைக்கு, அதாவது வருகின்ற 30ஆம் தேதி வருகின்றதுல இருக்கு. இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க பெருசா ஒன்றும் செய்ய போறது இல்லைங்களே. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க, அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண், உங்களுடைய காலடி மண்ணாக இருந்தாலும் சரி, இல்ல கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணாக இருந்தாலும் சரிங்க, பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய கால் வச்ச மண்ணையும் எட்டு வரலாம், இல்ல நீங்க கால் வைக்காத மண்ணை கூட எட்டு வரலாம், தவறு கிடையாது. அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல வச்சு ஒரு மஞ்சள் நிற துணியில வச்சு வீட்டு நிலைவாசல்ல கட்டி வச்சிருங்க. இது போய் போதும். உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி செய்திகளும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும். நீங்களே வாழ்க்கையில பார்க்காத அளவுக்கு இதன் மூலமா நன்மைகள் என்பது நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு இதை முழுமையான மனசுடனும் நம்பிக்கையோடும் செய்றீங்களோ அந்த அளவுக்கு இங்க இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் தான் மொத்தமா தோல்வி அடைய வைக்கும். நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா சொல்ல முடியும், இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.